ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ், சன் டிவி அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக கலக்கிட்டு இருக்க இந்திரன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு சீரியல் வந்து முடிஞ்சது, மலர் அப்படின்ட்டு. அந்த சீரியலையுமே இந்திரன் வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார். இன்னொன்று, நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்லையும் ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. ஹீரோவோட நிற்கிற மாதிரி அந்த ஹீரோவோட ஃபேஸை வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு மறைச்சிருக்காரு. கூட வந்து அசிஸ்டண்ட்டாக அவரும் நின்றுட்டுருக்காரு. சர்ப்ரைஸ், ரிவில் சூன், நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னடா இது சர்ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காரு, ரிவில் சூன், நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு வேற போட்டிருக்காரு. என்ன ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் கிளம்பிருச்சு. கண்டிப்பா நியூ ப்ராஜெக்ட் ஏதோ ஒண்ணுத்துல கமிட் ஆயிருக்காரு. அது என்ன சீரியல் அப்படிங்கிறது மட்டும் ரிவீல் பண்ணல. அந்த ஹார்ட்டின் சிம்பிள் வச்சு அ அந்த ஃபேஸ வந்து மறைச்சிட்டாரு. பக்கத்துல நிக்கிற அந்த ஹீரோ யாருன்னும் நல்லா சரியா தெரியல. உங்களுக்கு அந்த உடம்போட ஸ்ட்ரக்சர் வச்சு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு சத்தியமா முடியலங்க. யாருன்னு யோசிக்க கூட தெரியல. ஆனா ஏதோ ஒரு புது சீரியல்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. 2 கார் நின்னுட்டுருக்கு. அங்க பின்னாடி வந்து கேரவன் நின்னுட்டுருக்கு. மேபி ஜீ தமிழா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சன் டிவிலயும் இப்ப தான் நியூ ப்ராஜெக்ட் நெறையவே வருது. பழைய ப்ராஜெக்ட் இப்ப முடிஞ்சிருக்கிற காரணத்தினால மேபி நியூ ப்ராஜெக்ட்ல கூட எதுலயாவது கமிட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.